எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். பாமக 18 தொகுதி வாங்கிடுச்சு. இந்த 18க்கு 18மே வெற்றி பெற முடியுமா? முடியாதா? நமக்கு பல தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அந்த தொகுதிகள்லாம் ஏன் வாங்குனீங்க? எதுக்கு வாங்குனீங்க? அப்படின்னு பல சச்சரவுகள். பல இடங்கள்ல எங்க அண்ணன் எம்எல்ஏ ஆவார்னு நினைச்சேன். எங்க அண்ணன் எங்க எம்எல்ஏ ஆகுவார்னு நினைச்சேன். இந்த தொகுதி வாங்குவான்னு நினைச்சேன். அந்த தொகுதி வாங்குவாங்கன்னு நினைச்சேன். இப்படி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்களே, அதிமுக நம்மளை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு பல கேள்விகளும் பல விஷயங்களும் சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், வாங்கியிருக்கிற 18 தொகுதிகள்ல 14 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா பாமக வெற்றி வாய்ப்பு அதிகம். புரியுதுங்களா? அதிகன்றதை தாண்டி ஒன் சைடடா நாம யோசிச்சு சரியான களத்தை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா 14 தொகுதிகளை நாம வெற்றி பெறலாம். அந்த தொகுதிகள் என்ன? 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் இப்போவும் நம்ம எவ்வளவு தூரம் களமாடலும், 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த இடங்கள்ல எவ்வளவு வாக்கு சதவீதத்துல பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அலைன்ஸ் பாமக பார்த்தீங்கன்னா விட்டுச்சுன்ற அந்த டேட்டாவோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பதிவு செய்ய இந்த காணொலி மூலமாக விமல் வர்மன் வந்திருக்கேன். போயிடுவோமா? பார்த்துருவோமா? அந்த புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு களத்துல எப்படி வேலை செய்யணுன்ற சிந்தனை நமக்குள்ள விதைச்சுக்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் சேலம் மேற்கு தொகுதி பாமகவுக்காக 2021 அருள் அவர்கள் நின்னாங்க. 21,499 வாக்கு வித்தியாசத்துல நாம வெற்றி பெற்று இருக்கோம். ஸோ அப்போ சேஃப் சேலம் மேற்கு. ஆனா இந்த முறை அருள் கிடையாது அப்படின்னா அந்த 20,000 ஓட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகுது. 20,000 ஓட்டு அருள் அவர்கள் பிரிக்கிற இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அந்த ஓட்டை எப்படி நாம கேப்சர் பண்ணணும், எப்படி மக்களை சந்திக்கணும், எந்த கேண்டிடேட்டை பார்த்தீங்கன்னா நிறுத்த போறோம், அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா சேலம் மேற்குக்கு வேலை செய்ய போறாங்க அப்படின்ற இடத்துல இருந்து வன்னியர்கள் யோசிக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா யோசிச்சு நாம வெற்றி வாய்ப்பை இன்னும் பெரிதாக மாற்றணும் அப்படின்னு சேலம் மேற்குக்கு நான் கேட்டுக்க விரும்புறேன். அதே போல தர்மபுரியிலையும் பாமக தான் ஏடிஎம்கே அலைன்ஸ்ல நின்னாங்க. அண்ணன் எஸ்பி வெங்கடேஸ்வரன் அவர்கள் எம்எல்ஏ ஆனாங்க. அவங்க எவ்வளோ வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க அப்படின்னா 26,860 வாக்கு வித்தியாசத்துல பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுறாங்க தருமபுரியில. ஸோ அப்படி இருக்கும்போது தருமபுரி நம்மளுக்கு சேஃப் ஹேண்டு தான். புரியுதுங்களா? ஆனா அந்த மெதப்போடு நம்ம இருக்கக்கூடாது. களப்பணி இன்னும் பெரியதாக தருமபுரியில செய்யணும். வெற்றி வாய்ப்பை இன்னும் 100% அப்படின்றது 200% பார்த்தீங்கன்னா மாத்துறதுக்கான களப்பணியை நம்ம செய்யணும். அடுத்தது பெண்ணாகரத்துல கடைசி முறை ஜிகே மணி நின்னாங்க. இப்போ இந்த முறை ஜிகே மணி கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல ஜிகே மணி 21,186 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறுறாங்க பாமக சார்பாக பெண்ணாகரத்துல. ஆனா இந்த முறை அந்த ஓட்டு ஸ்பிளிட் ஆனா கூட கண்டிப்பாக நம்ம வெற்றி வாய்ப்பை பெண்ணாகரத்துல ஏற்படுத்தலாம். அதற்கான களப்பணியை பெரும்பகுதியா செய்யணும். எந்த கேண்டிடேட் அந்த இடத்துல நித்துறாங்கன்ற பொறுத்து இன்னும் நமக்கு வலிமை கூடவும் குறையவும் செய்யும். அதனால நாம ஆல்ரெடி வெற்றி பெற்ற தொகுதிகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மேற்கையோ தருமபுரியோ பெண்ணாகரத்தையோ ரொம்ப லூஸ்ல விடக்கூடாது. நாம பெரும்பகுதியா அங்க வேலை செய்யணுன்ற சிந்தனை ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் இருக்கணும். அடுத்தது விக்கிரவாண்டி தொகுதியில பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல நம்ம திமுக கிட்ட விட்டோம் அப்படின்னா 9,573 ஓட்டு தான். பிலோ பார்த்தீங்கன்னா 10,000 வாக்கு வித்தியாசத்தெல்லாம் நம்ம விக்கிரவாண்டியை விட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது கன்ஃபார்ம் இந்த முறை விக்கிரவாண்டியை நம்ம அடிக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் அதிகம். களத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் பெரியதாக மாற்றி நம்ம வெற்றி பெறலாம். அடுத்தது சோளிங்கர் தொகுதியில காங்கிரஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா விட்டோம். அதில் 26,698 வாக்கு வித்தியாசத்தில் அதாவது ஏடிஎம்கே அலைன்ஸ்ல விட்டுருக்கோம். ஸோ அது கொஞ்சம் டஃப் தான். இருந்தாலும் அங்கே வேலை செஞ்சோம் அப்படின்னா பெரும்பகுதியான பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பை நம்மளால ஏற்படுத்திக்க முடியும். அடுத்தது மயிலாடுதுறை கடந்த முறை வெறும் 2,742 வாக்கு வித்தியாசத்தை தான் நம்ம தோத்துருக்கோம். ஸோ அப்போ சாலிடா நம்மளால 95% ஆஃப் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையை நம்ம பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல அந்த தொகுதியும் நாம களப்பணி இன்னும் வேகப்படுத்தி வெற்றி பெறணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா திருப்போரூர் 7வது தொகுதியா நான் சொல்றேன். அடுத்துல போன முறை கடைசியா திருப்பூர்ல எஸ்.எஸ். பாலாஜி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விடுதலை சிறுத்தையில நின்று பொது தொகுதி வாங்கியிருந்தாங்க. அந்த பொது தொகுதியில எஸ்.எஸ். பாலாஜி நின்று நமக்கும் அவங்களுக்கும் ஓட்டு வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னா 1,947 ஓட்டு தான். வெறும் 1,947 வாக்கு வித்தியாசத்துல தான்
நம்ம கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவுக்கு அந்த தொகுதி போச்சு. திருப்போரூரும் நாம வந்து 95% வந்து நம்ம வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஸோ இந்த முறை வந்து திருக்கச்சூர் ஆறுமுகம் போன முறை நின்னாங்க. இந்த முறை வந்து அவர் வந்து தைலாபுரம் அணியில இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சதவீதம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லைட்லி வந்து மிஸ் ஆகும். அப்படி மிஸ் ஆனாலும் நாம வந்து மிகப்பெரியதாக களப்பணி செஞ்சோம் அப்படின்னா, செஞ்சிருந்தோம், செய்ய போறோம் அப்படின்னா, கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு அதிகம். 7வது தொகுதி. அடுத்தது 8வது வந்து உத்திரமேரூர். உத்திரமேரூர்ல நம்ம எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டாங்க அப்படின்னா, வெறும் 1622 வாக்கு வித்தியாசத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து திமுக கிட்ட விட்டுருக்கோம். ஸோ அப்படி பார்க்கையில உத்தரமேரூர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய ஸ்லைட்லி நம்மளுக்கு வந்து 96-97% ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பேங்கிங்கை நம்ம ஹோல்ட் ஆன் பண்ற இடத்துல வந்து உத்தரமேரூர் நிற்குது 8வது தொகுதி. அடுத்தது ஜெயங்கொண்டம். கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 5452 வாக்கு வித்தியாசத்துல நம்ம வந்து தோல்வியை வந்து சந்திச்சோம் ஜெயங்கொண்டத்துல. அந்த தொகுதி வந்து ஏன் நம்ம அவ்வளவு தூரம் வாக்கு வித்தியாசத்துல தோத்தோம் அப்படின்னா, தம்பி கனலா அவர்கள் வந்து அவங்களுடைய அம்மா அவர்கள் வந்து மாவீரன் காடிவெட்டியார் அவருடைய மனைவி வந்து நின்னாங்க. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 8000 வாக்கு வித்தியாசத்துல வந்து ஓட்டுகள் வந்து வன்னியர்கள் வந்து ஸ்லைட்லி வந்து போடும்போது வந்து திமுகவுக்கு அங்க வந்து வாய்ப்பு அமைஞ்சு 5452 வாக்கு வித்தியாசத்துல அவங்க வந்து வெற்றி பெறுறாங்க ஜெயங்கொண்டத்துல. அண்ணன் பாலு அவர்கள் வந்து நின்னாங்க. இது அனைவருக்குமே தெரியும். அப்போ 2021 வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பூசல்கள் இருந்ததுனால ஜெயங்கொண்டம் காடுவெட்டி பகுதிகளெலாம் கொஞ்சம் பூசல்கள் இருந்ததுனால அந்த விஷயம் நடந்திருக்கு. இந்த முறை அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. தம்பி கனல் அவர்கள் வந்து நல்ல சமூக முன்னெடுப்பு எடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை இந்த முறையும் வந்து அப்படியாப்பட்ட ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த செய்வாரா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி ஜெயங்கொண்டமும் நம்மளுக்கு வந்து பிலோ 5000 ஓட்டு வித்தியாசத்துலலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பை நழுவிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கையில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 90-95% ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் தொகுதி நம்மளுக்கு வந்துடுது. 9 தொகுதி ஆச்சுங்களா. 10வது வந்து பார்த்தீங்கன்னா போலூர். அதிமுக கூட்டணியில தான் வந்து அதிமுக போன முறை ஜெயிச்சாங்க. எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க அப்படின்னா 9725 வாக்கு வித்தியாசத்துல ஏடிஎம்கே வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க போலூர் தொகுதியில. ஸோ இந்த முறை வந்து போலூரை நாம் அப்படியே வந்து ஸ்லைட்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து பெரும்பகுதியாக வந்து அதிகம் போலூர் தொகுதி. ஸோ அதையும் வந்து சொல்றேன். அடுத்தது செஞ்சியில் வந்து போன முறை வந்து நமக்கு சீட்டு கொடுக்கல. அப்படி கொடுக்காத பட்சத்தில் வந்து நம்மளால அங்கே டஃப் சுச்சுவேஷனை உருவாக்க முடியல. KS மஸ்தான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 35,803 வாக்கு வித்தியாசத்தில் வந்து அவங்க வந்து ஏடிஎம்கே அலைன்ஸை எதிர்த்து வந்து வின் பண்றாங்க. ஆனால் இந்த முறை வந்து அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் நிற்கிறாரு. ஆல்ரெடி அவர் செஞ்சியோடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. பயங்கரமான வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நற்பெயரும் அந்த மண்ணில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம மஸ்தானுக்கு எதிராக வந்து இங்க வந்து மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுக்கலாம். இந்த 35,000 வாக்கு வித்தியாசம்லாம் அங்க வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நாம இறங்கி களப்பணி செஞ்சோம் அப்படின்னா வெற்றி நமக்கு தான் வரும். ஸோ 11 தொகுதி ஆட்சிகளை செஞ்சு அடுத்தது விருதாச்சலம். போன முறை நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா நின்னோம். காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாக்கு வித்தியாசத்துல நம்ம கிட்ட இருந்து இது வெற்றியை வந்து பறிச்சுட்டு போனாங்க அப்படின்னா வெறும் 862 வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் தான். போன முறை வடக்குத்து ஜெகன் அவர்கள் வந்து நின்னாங்க. இப்போ தைலாபுரம் அணிக்கிட்ட வந்து நிக்கிறாங்க. அவர் தப்பு பண்ணிட்டாரு. ஆனா அன்புமணி அவர்களோட சேர்ந்து இருக்கணும். அவர் இங்க தான் வந்திருக்கணும். இங்க வந்திருந்தாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் எம்எல்ஏவா வந்து 2026 வந்து ஜொலிச்சிருப்பாரு. அவருடைய போதாத காலம் வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தை நம்பி அங்க போய் வந்து இன்னைக்கு வந்து இப்படி வந்து பாலாகி நிற்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கையில விருதாச்சலம் வந்து நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா தன்னகத்தே வச்சிருக்கிற ஒரு தொகுதி. 12 தொகுதி ஆச்சுங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிவந்தியம் போன முறை வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சாங்க கார்த்திகேயன் சொல்லிட்டு 41,728 வாக்கு. புரியுதுங்களா. கண்டிப்பா மீண்டும் வந்து திமுகவுக்கு ரிஷிவந்தியம் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டஃப் தான், வெளிப்படையா சொல்றேன். ஆனா தேமுதிகவுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அப்படி பார்க்கல ரிஷிவந்தியம் திமுகவுக்கு சீட்டு கொடுக்காத பட்சத்துல தேமுதிகவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கம்பல்சரி நாம வந்து ரிஷிவந்தியத்துல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ அப்படி பார்க்கையில ரிஷிவந்தியம் வந்து பார்த்தீங்கன்னா 13வது தொகுதியா நம்மளுக்கு வருது. அது அடுத்தது வந்து காட்டுமன்னார் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா போன முறை நின்று வந்து நம்ம எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டோம் அப்படின்னா வெறும் 10,565 வாக்கு வித்தியாசம் தான் விடுதலை சிறுத்தை கிட்ட விட்டோம். அந்த 10,000 வாக்குகள் அப்படின்றது அவங்களுடைய சமூகத்துடைய வாக்குகளாக வந்து பெரும்பகுதியாக இருக்கு. ஸ்லைட்லி வந்து அங்கே வந்து என்ன சொல்லுதுன்னா பட்டியல் சமூக மக்கள் வந்து எந்த இடத்துல வந்து யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அதை நோக்கியே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை தான் இருக்கு. ஒருவேளை வந்து மீண்டும் ஒரு முறை
காட்டுமன்னார் கோயிலை வந்து விடுதலை சிறுத்தை அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ ஸ்லைட்லி வந்து திமுகவான வாய்ப்புகளா விடுதலை சிறுத்தைக்கான வாய்ப்புகளா இருக்கு. ஸோ ஆனால் நம்ம களப்பணி இறங்கி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து காட்டுமன்னார் கோயிலையும் அடிக்கலாம். 14 தொகுதி ஆச்சுங்களா. அடுத்தது கீழ்வேலூர். போன முறை வந்து சிபிஎம் நின்று வந்து 16,985 வாக்கு வித்தியாசத்தை வந்து வெற்றி பெறுறாங்க. ஸோ இந்த முறை வந்து வடிவேல் ராவணன் அவர்கள் நிற்கிறாங்க. அவர் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க கீழ்வேலூர். ஸோ நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அங்கே எவ்வளோ தூரம் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியல. அடுத்தது பெரம்பூர். திமுக ஆர்டி சேகர் வந்து பார்த்தீங்கன்னா 54,976 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. இந்த முறை வந்து பாமக அங்க நிக்குது. பாமகவோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே விஜயும் வந்து நிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கையில வந்து இவ்வளவு வாக்கு வித்தியாசம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. திமுகவே வந்து வெற்றி பெற்றாலும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அமளித்துமளியா ஏற்பட்டு ஒரு 5,000 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வாக்குகளுக்குள்ளாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி வாய்ப்புகள் வந்து போகும் யாருக்கா இருந்தாலும். ஸோ அப்படி பார்க்கையில பெரம்பூர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து டஃப்பான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் தான். கீழ்வேலூர், காட்டுமன்னார் கோயில் இது 3. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் வடக்கு. சேலம் வடக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன முறை ஏடிஎம்கே விசஸ் வந்து திமுக அப்படின்னு வந்து போட்டி போட்டாங்க. அப்படி போட்டி போடும்போது எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறாங்க அப்படின்னா திமுக வெறும் 7,588 வாக்கு வித்தியாசத்துல தான் வந்து வெற்றி பெற்று இருக்காங்க. அப்படி பார்க்கையில சேலம் வடக்கு நம்மளுக்கு வாய்ப்பு அதிகம். புரியுதுங்களா. அப்படி பார்க்கையில நம்மளுக்கு ரிஷிவந்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டு நம்ம அப்படியே மூவ் பண்ணோம் அப்படின்னாலே 13 தொகுதி சாலிட் ஆயிடுச்சு சேலம் வடக்கோட சேர்த்து. ரிஷிவந்தியத்துல தேமுதிக நினைச்சு அப்படின்னா 14 தொகுதி ஆயிடும். புரியுதுங்களா. காட்டுமன்னார் கோயில் வின் பண்ணோம் அப்படின்னா 15 தொகுதியா கூட ஆயிடும். ஸோ போன முறை வந்து அம்பத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 42,146 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வந்து வெற்றி பெறாங்க ஏடிஎம்கேக்கு எதிராக. ஸோ அப்படி பார்க்கையில கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 தொகுதிகள் வந்து அதாவது அம்பத்தூர், பெரம்பூர், கீழ்வேலூர், காட்டுமன்னார் கோயில், ரிஷிவந்தியம் இந்த 5 தொகுதிகள் கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷனை வந்து உருவாக்கினா கூட நமக்கு ரிஷிவந்தியம், காட்டுமன்னார் கோயில் வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சா கூட அம்பத்தூர், பெரம்பூர் கொஞ்சம் இப்படி மிஸ் ஆகும்போது மீதி அனைத்து தொகுதிகளும் நம்மளால வெற்றி பெற முடியும். இன்னொரு தொகுதி வந்து சோளிங்கர் தொகுதியிலே கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் வேலை செஞ்சோம் அப்படின்னா ஸோ வெற்றி வாய்ப்புகள் அதிகம். குறைந்தபட்சம் 12 13 இல்லை 14 சீட்டுகள் வந்து பாமக வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் வந்து இந்த 18 தொகுதிகளில் இருக்கு. புரியுதுங்களா. இதை பற்றிய புரிதலோடு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து செயலாற்றணும், செயல்படணும், களத்துல இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். புரியுதுங்களா. எங்களுக்கு இந்த தொகுதி வாங்கல, அந்த தொகுதி வாங்கல, என் ஊருக்கு பக்கத்துல இந்த தொகுதி வாங்கியிருந்தாங்கன்னா பாமக வெற்றி பெற்றிருக்கோம், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற சிந்தனை நமக்கு இருந்தா கூட அதை ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு வாங்கியிருக்கிற தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளும் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் தற்பொழுது வந்து பார்த்தோன்னா என்ன ஓட்டு வித்தியாசத்துல நாம வந்து தோல்வி அடைஞ்சிருக்கோம், அந்த வாக்குகளை எப்படி நம்மளால சேகரிக்க முடியும், 2021 வாங்கின வாக்குகளை நம்மளால வந்து பார்த்தோன்னா பெற முடியுமா அப்படின்ற இடத்துலதான் தலைமை வந்து தெல்ல தெளிவாக யோசிச்சு இந்த தொகுதிகளை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கையில 18க்கு 18மே வந்து பார்த்தீங்கன்னா சாக்பாட்லாம் கொடுக்க மாட்டாங்க அலைன்ஸ்ல. புரியுதுங்களா. அப்படி பார்க்கையில நம்மளுக்கு 15 தொகுதிகள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்பாட்ல கொடுத்துருக்காங்க. பெரம்பூர், அம்பத்தூர், சோளிங்கர் இதை 3ஐ தவிர்த்து வந்து பார்த்தோன்னா கீழ்வேலூர் 4ஐ தவிர்த்து மீதி 14ல வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோளிங்கரும் வந்து பார்த்தோன்னா அடிக்கலாம். அதுக்கும் வந்து அடிச்சோம் அப்படின்னா 15 தொகுதிகள் வந்து பார்த்தோன்னா பாமக வெற்றி ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தோன்னா அதிகமா இருக்கிற தொகுதிகளா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கையில நாம கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த வாய்ப்பை வந்து எப்படி உருவாக்கி போறோன்ற விஷயம் தான் ஒவ்வொரு வன்னியர்களும் யோசிக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து யோசிக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டு இங்க அங்க எங்கண்ண நிப்பாரு, அங்க நிப்பாரு, இவரு நிப்பாரு, அவரு நிப்பாருன்ற விஷயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கூட்டணி கட்சிகளோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து கூட்டணி கட்சிகளுடைய வெற்றிக்காக நம்ம உழைக்கணும். கூட்டணி கட்சிகள் வந்து நாம வெற்றிக்காக நாம உழைச்சாதான் நம்ம தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் நமக்காக வந்து உழைக்கும். அந்த உழைப்பை வந்து நாம தீயா வந்து கொடுக்கணும். ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு கொடுக்கணும், பிஜேபி நிற்கிற இடங்களுக்கு பிஜேபிக்கு கொடுக்கணும். இன்னும் வந்து இதர கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்களோ அந்தந்த பகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி ஸ்ட்ராங் ஜோன்ல நிற்கிறோம் அப்படின்னா அந்தந்த கட்சிகளுக்கான அந்த கூட்டணி விஷயத்துக்காக நம்ம மிகப்பெரியதாக வேலை செய்து கொடுக்கணும். அப்படி வேலை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா தான் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது நமக்கு 15 தொகுதிகளா வந்து இங்க வந்து சேரும்ன்றத மனசுல வச்சுக்கோங்க. அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா மனசங்கடத்துல தான் விட்டுட்டு வாங்கிட்டோம், வெற்றி பெற போறோம். இனிமேல் வந்து நம்ம பார்க்க வேண்டியது கேண்டிடேட்ஸ் தான். புரியுதுங்களா. யார் யார் நிக்க போறாங்கன்ற இடத்துல தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா வெற்றி வாய்ப்புகளை நாம வந்து தெல்ல தெளிவா பார்த்துடலாம். புரியுதுங்களா. ஸோ
அதனால யாரும் வருத்தம் அடைய வேண்டாம். வாங்கியிருக்கிற தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புக்கான தொகுதிகள். அந்த தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் நம்ம உருவாக்க 2026 பெரும்பகுதியா டபுள் டிஜிட்ல பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றியை வந்து பண்ண சுவைக்க நாமும் களத்தில் இருந்து செயல்படுவோம். விமல்வர்மனும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவேன் அப்படின்னு இந்த நேரத்துல ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சொந்தங்களுக்கும் வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கு. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். சுத்தமான பள்ளி பையன்